பிளசண்டா இருக்கலாம், அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது. நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கின்றன. ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு, நான் பேசுனதை கேட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்கு, நெஞ்சு வலிச்சுது. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு. பணக்கார லேடி நேராக போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. 22 பிளாக்கு. 22 பிளாக்லாம் வாய்ப்பே கிடையாது. 6-7 இருக்கும், அவ்வளோதான். மேக்ஸிமம் 8 இருக்கும், அதுக்கு மேலே பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மானிட்டர் 22 காட்டுது. நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் சீஃப் வராரு கீழே. செடேஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே உடனே ஆப்ரேட் பண்ணணும். படுத்துட்டு இருக்கிறதுல இந்த அம்மாக்கு காட் கனெக்ட் ஆயிட்டாராம். காட் கேட்குறாராம் அந்த அம்மாட்ட, வரியா போலாமா? அந்த பொண்ணு சொல்லிச்சான், வரணுமா? ஐ எம் ஒன்லி 52. ஓகே, இன்னொரு 23 இயர்ஸ் இருந்துக்கோ, அப்புறம் வந்துடணும். ஓகே. இப்போ டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்ணுறாரு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நோ பிளாக். செடேஷன் கொடுத்துருக்குதா, நேராக கொண்டு போய் வார்டில் போட்டாங்க. வார்டில் எழுந்திரிச்சு பார்க்குது, ஒன்றுமே இல்லை, ஹார்ட் அட்டாக்ல ஒன்றுமே இல்லை. கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குது. 52 இயர்ஸ் கேர்ள். நல்லா தானே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங், கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன். 23 இயர்ஸ் கிடச்சிருக்கு, அனுபவிக்கலாம்ல. சரியாக அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுது அந்த ஹாஸ்பிட்டல்லையே. ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அது. 3 மாதம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தது. ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லாம், போட்டாக்ஸ் அது இதுன்னு போட்டு சூப்பராக ஆயிடுச்சு மேடம். 3 மாதம் கழித்து டாக்டர் பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. 25 லட்சம் ரூபாய். கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு. அவ்வளோ அழகாயிடுச்சு அந்த பொண்ணு. அது சொல்லிச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி நேராக போய் பில் கட்டிட்டு ஃபோன் பண்ணுது. அவங்க ஹஸ்பண்ட் முன்னால் வந்து நிற்கிறாரு. இந்த லேடி அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போய் வண்டியில் ஏறணும். ரோட் க்ராஸ் பண்ணும்போது லாரி அடித்து ஸ்பாட் அவுட்டு. டைரெக்டாக காட் கட்ட போயிடுச்சு. காட் கட்ட கேட்குது இப்போ அந்த பொண்ணு. நான் கேட்டேனா, என்ன சொன்ன நீ? 23 வருஷம் விடுறேன்ன, 3 மாதத்தில் தூக்கிட்ட. நான் கேட்டேன், உங்ககிட்ட 23 வருஷம் நீ தானே கொடுத்த. காடு தலையில் அடிச்சிட்டு சொன்னாராம், அடி பாவி அது நீயா, எனக்கு அடையாளமே தெரிலன்னு. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு. ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை, இளமையானவர்களுக்கு அவசியமே இல்லை. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணாலும் ஏதாவது டிங்கரிங் பட்டின்னு பார்த்துக்கலாம். அதற்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு எதற்கு அலங்காரம்? நாம் சொல்லுகிறோமே, நமக்கு என்ன சொல்லுகிறது? நாலடியார் என்ன சொல்லுகிறது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நீ படிச்சிட்டியா, நீ புத்திசாலியா, நீ தான் அழகி. இந்த வார்த்தையை, இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளினுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டாமா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்க. இன்னும் கரெக்டாக 5 மினிட்ஸில் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அலர்ட்டா இருக்கீங்களா? ஒரு கணக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் அந்த கணக்கில் கலந்துக்கிறீங்களா? வெரி சிம்பிள் கணக்கு தான். ஆமாவா இல்லையா? சரியா இல்லையா? சரின்றவங்க கை உயர்த்துங்க. சூப்பர். ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ஸ்ரீதரன் சார் உட்பட. சரியா? எல்லாரும் அலர்ட்டாக இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அலர்ட்டாக இருங்க. 2 பேருங்க, AB 2 பேர். 2 பேர் நடந்து பாலைவனத்தில் போயிட்டே இருக்காங்க. இது ஒரு அராபிய கதை. பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏ கேட்குறான் பி கிட்ட, எங்கே போகணும்? அவன் ஒரு ஊரை சொல்கிறான். நானும் அந்த ஊருக்கு தான் போகிறேன். 5 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, கவனம் சிதறினால் கணக்கு சிதறிடும்.
நீ ஏன் கேட்குது, நீ குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கியா? பி, நான் எனக்காக வச்சிருக்கிறேன், நீ உனக்காக வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். பி கேட்குது சோறு. ஏ சொல்லுது நான் எனக்காக வச்சிருக்கிறேன், நீ உனக்காக வச்சிருக்கியா? ஓ வச்சிருக்கேன். அப்போ வா 2 பேரும் போகலாம். 2 பேரும் போகிறாங்க. பாலைவனத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா, ரொம்ப நடந்துட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஈச்சஞ்செடி வருது. அந்த ஈச்சஞ்செடி கீழே உட்கார்றாங்க. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான். அவன் இவங்களோட வரல, ஆனால் எங்கிருந்தோ வந்துட்டான். ஆனால் சம பணக்காரன். இந்த நான் பேசுறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார்ல, எல்லோ ஷர்ட் போட்டுக்கிட்டு, அப்படி இருந்தார் அவர். நீங்கள் தான் சார். அப்படி இருந்தார் அவர். நேராக வந்து என்ன சொன்னார், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, சாப்பாடு இல்லை, நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஏன் சொன்னார், நானும் சாப்பிட தான் உட்காந்தேன், சரி வந்துட்டு உட்காரு நம்ம சாப்பிட்லான்ட்டு அவர் டப்பாவை எடுக்கிறாரு. அப்போ பி சொன்னார், நானும் சாப்பிட தான் ஏன் உட்காந்தேன், உட்காரியா சாப்பாடு தானே சாப்பிட்றலான்னு அவர் ஒரு டப்பாவை எடுக்கிறாரு. 2 பேரும் டப்பாவை பிரிக்கிறாங்க. டப்பாவில் 2 பேரும் ரொட்டி 2 ரொட்டியையும் 2 பேரும் எடுத்து பொதுவில் வச்சுட்டாங்க. ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, கவனம், ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, 3ஆக பிரிக்கிறாங்க, 3 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சாப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த ஆளும் தூங்கினார். ஆனால் எழுந்திருச்சு பார்த்தா இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மஞ்சா சொக்காக்காரரை காணோம். அவர் போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலர் உறங்கி கொண்டிருக்க யார் ஒருவர் விழித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் தானே பணக்காரர்களாக இருக்கிறார்கள். போன ஆள் சும்மா போல ஒரு சில்மிஷம் பண்ணிட்டு போனார். சாப்பிட்ட டப்பா இருக்குல்ல, அதில் ஒரு 8 தங்க காசை போட்டு போயிட்டார். 2 முழிக்குது ஏபி. பார்த்தா 8 தங்க காசு. உடனே பி சொல்லுது 4 உனக்கு 4 எனக்கு. ஏ சொல்லிச்சு, இல்லை நானும் நீயும் தானம்தான் கொடுத்தோம், ஆனால் காசுன்னு வரும்போது கணக்கு. நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்த? பி சொல்லிச்சு 3. 5 சொல்லிச்சு. ஏ சொல்லிச்சு நான் 5. அப்போ எனக்கு 5 உனக்கு 3. பி சொல்லிச்சு நம்ம காசுக்கு விற்கலை, 4 தான் தர்மம். இல்லை கணக்கு, காசு வந்துருச்சுன்னா கணக்கு. 5 3 தான். இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்க, 5 3 4 4? நான் சொல்லிடுவேன் உங்கள் பேரண்டிங் எப்படி இருக்குன்னு. கம்முன்னு இருங்க. ஏற்கனவே கேட்டார் அவர். நான் எவ்வளோ ரொட்டினே சொல்ல, அதுக்குள்ளே பதில் சொல்கிறாரு பிரசிடென்ட்டு. நல்லா வருவீங்கய்யா. இவர் ஹாரர் மூவிக்கெலாம் கூட்டே போகக்கூடாது, த்ரில்லர் மூவிக்கெலாம் இன்டர்வியூலேயே சொல்லி விட்டுருவார். கொடுத்த காசு அவ்வளோதான். இந்த நிலையில் 5 3 4 4? 4 4 கொடுத்துடலாமா? 5 3 கொடுக்கலாமா? 4 தான் கொடுக்கணும். எல்லா பெற்றோர்களும் 4 தான் கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் தமிழ் சமுதாயத்தில் நீதி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, நியாயம் என்கின்ற சொல் இருக்கிறது. நியாயம் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், நீதி எல்லோருக்கும் ஒன்று. இதை நேராக பைத்துல் மால் வச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு ஜட்ஜ், அவர் ஜட்ஜமாக வந்ததுனால தான் அந்த கதை சொன்னேன் நான். ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இதை சிலம்பொலி செல்லப்பன் ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். நேராக போய் அவங்க அந்த கணக்கை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. நீ எவ்வளோயா கொண்டு வந்தா? 3. நீ எவ்வளோயா கொண்டு வந்தா? 5. 2 பேரும் எப்படிப்பா சாப்பிட்டீங்க? 3 பேருமா சேர்ந்து சமமாக சாப்பிட்டோம். காசு கொடு. காசு மொத்தமாக வாங்கிக்கிட்டு இப்படி கணக்கு போட்டு 5 ரொட்டிக்காரன் கையில் ஒரு காசு கொடுத்து அப்படி மூடிட்டாரான். 3 ரொட்டிக்காரங்கிட்ட காசு கொடுத்து இப்படி மூடிட்டாரான். 2 பேரும் வெளியில் போங்க, காசுன்னு கணக்கு வரும்போது 2 பேரும் சண்டை போடக்கூடாது, போயிடுங்கன்ட்டு வெளியில் போய் 3 ரொட்டிக்காரன் திறந்து பார்த்தா அவன் கையில் 1 ரூபா இருக்கு. 5 ரொட்டிக்காரன் கையை திறந்து பார்க்குறான், அவன் கையில் 7 ரூபா இருக்கு, 7 தங்க காசு இருக்கு.
7 தங்க காசுக்காரன் ஓடி வரான் சந்தோஷத்தில். 1 ரூபா யோசிக்கிறான், இவனாவது 3 தரேன்னா. நான் தான் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு போனேன், எனக்கு 1 கிடச்சிருச்சு, இது என்ன கணக்குன்னு தெரியலையேன்னு போனால் ஜட்ஜு சொன்ன கணக்கு பாருங்க, இதுதான் நீதி. அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் உங்களிடத்தில் பணியாற்றுகின்றவர்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீங்கள் நீதமாக நடத்துங்கள், நீதியுடன் இருங்கள் என்று சொல்லுகிறது. நீதி என்ன? இவர் 3 ரொட்டி கொண்டு வந்தாரு, இவர் 5 ரொட்டி கொண்டு வந்தாரு. மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? டக்குன்னு சொல்லணும். மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? 8. ஒரு ரொட்டியில எத்தனை துண்டு? 3 துண்டு. 8 துண்டுல 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 24 துண்டு. கரெக்டா? ஆளுக்கு 8 சாப்பிட்டாங்களா? இப்போ கணக்குக்கு வாங்க. 8 ரொட்டியை ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்ருக்காங்க. 8 24 துண்டு சாப்பிடப்பட்டிருக்கு. 3 ரொட்டிக்கார ரொட்டியில் எத்தனை துண்டு? ஒரு ரொட்டியை எடுத்து 3ஆ பிரித்தா 3 ரொட்டியில் எத்தனை துண்டு? 9 துண்டு. இவன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான்? 8 சாப்பிட்டானா, அதனால் அவனுக்கு 1. 5 ரொட்டிக்காரன் பிரித்து பார்த்தா 15. இவன் 8 சாப்பிட்ருக்கான், எவ்வளோ கொடுத்துருக்கான்? 7, அதனால் அவனுக்கு 7. கணக்கு பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா 4 4 5 3 மாதிரி தான் தெரியும். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குழந்தையை மிகச் சிறப்பானவனாக மாற்றும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் பெற்றோர்கள் நீதமுள்ளவர்களாக இருப்பதில்லை, அதனால் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள்.